அடுத்த விஷயம் மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல். ரைட்? மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல்ன்றது இது எல்லாத்தையும் சேர்த்த ஒன்று. ஐடியா வந்துட்டா எஸ்எம்சியாக இருக்கலாம், ஐசிடியாக இருக்கலாம், பேங்க் மேனிப்புலேஷன் கான்செப்டாக இருக்கலாம், வைக்ஆஃப் தியரியாக இருக்கலாம், இல்லை எலியட் வேவ் தியரியாக இருக்கலாம். எது எல்லாம் இந்த மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணிட்டு போகுதோ இந்த இதை கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஐடியா மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல், வேறு எதுவுமே இல்லை. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல ட்ரெண்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, சப்ளை டிமாண்டு, வாட்டர் பிளாக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிக்கணும், எங்கே அடிக்காது, ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னு அது ஏன் கொடுக்குது, அதை எப்படி ரீட் பண்ணணும், பேங்க் ட்ராப்பில் வந்தால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஒரு ரிஸ்க் ரிவார்டு எடுக்கணும், எத்தனை ட்ரேடு ஒரு நாளைக்கு பண்ணணும், இப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன். மொத்தமாக 44 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படிடா நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சால் இது அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு நான் உருவாக்கி வச்சுக்கிறது 4 ஸ்டெப். வெறும் 4 ஸ்டெப் இந்த அவ்வளோ ஐடியாவையும் சேர்த்து சின்னதாக்கி கம்பேக்ட் பண்ணி 4 ஸ்டெப்பில் கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த 4 ஸ்டெப்பையும் நான் வந்து இன்டெப்த்தாக டீச் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்போது இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெரி வெரி ஈஸி. உங்களை ஜேர்னலுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கூட நான் அந்த இடத்துல ஜேர்னல் வந்து வச்சுருக்கேன். சரி, என்னோடய சிஸ்டம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும்ட்டு அந்த ஜேர்னலை கூட நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஜேர்னலும் உங்களுக்கு தருவேன். நீங்கள் இதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு தந்துப்படும். நான் கொடுக்குற சிக்னலை கூட நீங்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் படித்து அறிஞ்சு சொந்த புத்தியோட இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களை ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களை வளர்த்து எடுக்கலாம். இல்லாட்டி எப்போவுமே இன்னொரு ஆளுக்கு கீழே உட்காந்துருப்பீங்க. சரியா? ஐடியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போது இந்த எடுக்கேஷன் தான் வந்து நான் கொடுக்கக்கூடிய எடுக்கேஷன். இப்போ என்ட எப்புக்குள்ள நான் வந்து இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், என்ன சப்ஜெக்ட்ஸை உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு டீட்டெயில்ஸை பார்க்கலாம்.